அன்புள்ள எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் கடமையாக ஆக்கி இருக்கிற ஜும்ஆத்துனை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலக வாழ்க்கையிலே பல்வேறு பாடங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. மனிதனுக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும், அனைத்து விதமான சட்டதிட்டங்களையும் அவன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற தருவாய் வரை மனிதன் கடைபிடிக்க வேண்டிய, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்திலே பேண வேண்டிய பல்வேறு அம்சங்களை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. நபிகளாருடைய காலத்தில் நபிகளாருடைய செய்திகளை அறிந்த யூதர்கள் சகாபாக்களை பார்த்து ஏளனமாக, ஒரு கிண்டலாக என்ன செய்யறாங்கன்னா கேட்கிறாங்க, என்னப்பா உங்களுடைய நபி எல்லாவற்றையும் சொல்லி தருகிறாரு, கழிவறை எப்படி செல்ல வேண்டும் என்பது முதற்கொண்டு சொல்லி தருகிறாரு அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, கிண்டல் செய்வதற்காக ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப அந்த கேள்வியை எதிர்கொண்ட அந்த சகாபி சொல்லுகிறார், ஆமாம், எங்களுடைய இறை தூதர் நாங்கள் எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறார்கள், எப்படி மலம் ஜலம் கழிக்க வேண்டும், கிப்லா திசையை நோக்கி முன்னோக்கி அமரவும் கூடாது, பின்னோக்கி அமர்ந்து சிறுநீர் கழிக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறாங்க. எனவே கிப்லா திசை முன்னோக்கவும் மாட்டோம், பின்னோக்கவும் மாட்டோம். இப்படி பல்வேறு விஷயங்களில் நபிகளார் அவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள் என்று சகாபாக்கள் பெருமிதமாக என்ன செய்யறாங்க, அந்த யூதர்களிடத்தில் பேசக்கூடிய அந்த செய்திகள், ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். எனவே இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து விதமான அம்சங்களையும் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய, அவனுடைய வாழ்நாளில் தேவையான அனைத்து காரியங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அதிலே குறிப்பாக பல விஷயங்களை சொன்னாலும், இப்ப மனிதர்களுக்கு தேவையான, உலகத்திலே மனிதர்கள் அலட்சியமாக கடைபிடிக்கிற, அலட்சியமாக இருக்கிற ஒரு அம்சம் என்னவென்றால், இந்த சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய அந்த பண்புல எப்பொழுது பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையில பொடுபோக்காக பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். சுறுசுறுப்பு இல்லை என்றால் சோம்பேறித்தனம் அந்த மனிதனிடத்தில் குடிகொள்ளும். எனவே இந்த சோம்பேறித்தனம் என்பது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய, இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடாது என்று தெல்ல தெளிவாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைவனிடத்திலே பல்வேறு துஆக்களை பல்வேறு சந்தர்ப்பங்களை கேட்டிருக்கிறாங்க. அப்படி கையேந்தி பல துஆக்களை கேட்கிற நபிகள் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்கன்னா, இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு இறைவனிடத்திலே பாதுகாப்பு கேட்கிறார்கள். நபிகளார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமான சுறுசுறுப்புடையவர்களாக வாழ்ந்தார்கள். இருந்தாலும் கூட எதர்ச்சியாக ஒரு சில கட்டங்கள்ல சோம்பேறித்தனம் என்னிடத்திலே வந்துவிடக் கூடாது என்று இறைவன்கிட்ட கையேந்தி கேட்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி, இறைவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க வல் அஜ்ஸி வல் கஸலி, இறைவா இயலாமையை விட்டும், வல் கஸலி சோம்பேறித்தனத்தை விட்டும் எனக்கு பாதுகாப்பு தருவாயாக. ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதை செய்து முடிக்க வேண்டும், அதிலே இயலாமை வந்துவிடக் கூடாது. அதே போன்று சோம்பேறித்தனம் என்னிடத்திலே வந்துவிடக் கூடாது என்று ரசூலுல்லாஹ் கையேந்தி கேட்கிறாங்க. எனவே இந்த சோம்பேறித்தனம் என்பது மனிதனை அழிக்கக்கூடியதாக, மனிதனுடைய வாழ்க்கையிலே தோல்வியுற செய்யக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. இதை ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க கூடாது. இதை விட்டும் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு, பாதுகாப்பு கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கையேந்தி துஆ செஞ்சிருக்கிறாங்க என்கிற ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்நாளில் சோம்பேறித்தனம் என்கிற பண்பு நம்மிடத்துல வந்துவிடக் கூடாது. ஆனா பல்வேறு காலகட்டம் நம்ம பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பல்வேறு சோம்பேறித்தனமான செயல்பாடுகளை பார்க்கிறோம். ஒரு வீடு கூட்டுவதிலிருந்து, வீடை சுத்தம் செய்ய வேண்டும், கூட்ட வேண்டும், வீடு கூட்டுவாங்க, கூட்டி என்ன செய்வாங்க, ஒரு மூலையில கொண்டு போய் குப்பையை தள்ளிடுவாங்க. அப்ப தள்ளனா என்ன செய்யணும், அந்த குப்பையை அள்ளணுமா இல்லையா?
அந்த குப்பையை அள்ள மாட்டாரு. தள்ளி என்ன செய்வாரு, ஒரு ஓரத்துல போட்டுருவார். அதை அள்ளுவதற்கு சாதனம் இல்லை என்றால் அது போன்று நம்ம விட்டு விடலாம். அதுக்கு எல்லா விதமான சாதனமும் இருக்கும், முறம் இருக்கும், குப்பை டப்பா இருக்கும். ஆனா அவர் என்ன செய்வார், மூளையில தள்ளிடுவார். அதுக்கப்புறம் என்னவாகும், பெரிய காத்தடிக்கிறப்ப என்ன செய்யும், அந்த குப்பையை தள்ளிட்டு வந்து வீடு முழுக்க என்ன செய்யும், குப்பையா செதறி கிடக்கும். அப்ப ஒரு வீடு கூட்டுவதில் சோம்பேறித்தனத்தை பார்க்கிறோம். ஒரு பெரிய பெரிய மால்களுக்கு போவாங்க, ஒரு சில கடைகளுக்கு போவாங்க, மருத்துவமனைக்கு போவாங்க. அப்ப அப்படி போகக்கூடிய அந்த நேரத்தில் நல்ல உடல் திடகாத்திரமான சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய அந்த நபர் என்ன செய்வார்னா, முதல் மாடிக்கு படியேறி போயிடலாம், முதல் தளத்துக்கு. அதுல என்ன செய்வாரு, லிப்ட போய் நோண்டிக்கிட்டே இருப்பார். அந்த லிப்டுக்காக காத்திருப்பார். ஒரு நிமிஷம் கூட ஆகாது, பக்கத்துல படிக்கட்டு இருக்கும், ஏறி போயிடலாம். அப்ப அந்த ஒரு மாடி கட்டடத்துக்கு கூட என்ன செய்வாங்க, நான் லிப்ட்ல தான் போவேன், அவ்வளவு சோம்பேறினா அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, தன்னுடைய செயல்பாடுல காட்டுறாங்க. ஏனென்றால் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இரண்டு நோய்களும் இரட்டை பிறவிகள். இரட்டை குழந்தை பிறகுதா இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணு வந்தா இன்னொன்னு வந்துடும், அப்படி மருத்துவர் சொல்றாங்க. அப்ப உடல்ல எந்த விதமான உடல் உழைப்பும் செய்யாமல் ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு சுகர், பிபி, அதுக்கப்புறம் என்னங்க, ஹார்ட் அட்டாக் வரும். அதற்கு பிறகு பல்வேறு நோய்கள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்தா முடிஞ்சு, இரண்டாவது அட்டாக், மூணாவது அட்டாக்கு மேல உயிர் வாழ மாட்டார். அப்ப இப்படி உடலை துன்புறுத்தக்கூடியதாக ஒரு நோய், கடுமையான நோய் எதனால் வருகிறது என்றால், அவன் வந்து சோம்பேறித்தனமாக இருந்தால் பல்வேறு நோய்கள் வரும். ஒரு அழகா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு நோயாளி போறார். அவர் என்ன செய்யறார், கடுமையான நோய்வாய்ப்பட்டுட்டார், இதை தீர்ப்பதற்கு ஏதாவது மருந்து எழுதி கொடுங்க, என்னுடைய நோயை தீர்த்து வையுங்கள் அப்படின்னோடனே அந்த மருத்துவர் என்ன செய்யறாரு, அந்த உடம்பையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கென்று ஒரு மருந்து எழுதி கொடுக்கிறார். எழுதி கொடுத்துட்டு சொல்றாரு, வியர்வை வந்தால், உடம்புல வியர்வை வந்தால் இந்த மாத்திரையை போடுங்க, வியர்வை வரவில்லை என்றால் இந்த மாத்திரையை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப இவருக்கு வியர்வை, மாத்திரை சாப்பிட வேண்டும் என்றால் உடம்புல வியர்வை வர வேண்டும். வியர்வை எப்படி வரும், உட்காந்து யோசனை பண்ணிட்டே இருக்கிறார். வியர்வை வரவே மாட்டேங்குது, ஃபேனை போட்டு ஏசி போட்டு உட்கார்ந்துருக்காரு, வியர்வை வரல. அது எப்படி வியர்வை வரும்? உடல் உழைப்பு செய்தால்தான் உடம்பிலிருந்து என்ன செய்யும், அந்த வியர்வை வெளியே வரும். அப்ப அந்த அவருக்கு சொந்த நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, ஏப்பா வெளியே எந்திரிச்சு போய் ஓடு, மிகப்பெரிய செல்வந்தரா நீ இருக்கலாம், அதுக்குன்னு உட்கார்ந்த இடத்துல வியர்வை வருமா? எந்திரிச்சு ஓடு, ஏதாவது ஜிம்முக்கு போ, உடற்பயிற்சி பண்ணு, ஏதாவது வேலை செய்ய, உனக்கு வியர்வை வந்துடும். அப்ப அந்த மாதிரி அவர் என்ன செய்யறாரு, உடல் உழைப்பு செய்கிறார், ஓடுகிறார், ஆடுகிறார், உடம்பிலிருந்து வியர்வை வெளியே வருகிறது. ஒரு சில மாதங்கள்ல அவருடைய நோய் தீருகிறது, மாத்திரையும் தீருகிறது. மருத்துவர்கிட்ட வர்றாரு, நல்ல வேலை செஞ்சீங்க, நீங்க கொடுத்த மாத்திரையினாலதான் நான் வியர்வை வருகிற அந்த நேரத்தில் மாத்திரை போட்டு என்னுடைய நோய் குணமாகி விட்டது. அப்ப அந்த மருத்துவர் சொல்றாரு, மாத்திரையினால குணமாகல, நான் கொடுத்த மாத்திரைங்க சத்து மாத்திரை தான் கொடுத்தேன், வேற எந்த மாத்திரையும் கொடுக்கல. நீ செய்த அந்த வேலையின் காரணமாக ஏற்பட்ட வியர்வையினால உன்னுடைய நோய்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது, சோம்பேறித்தனமா இருக்காத என்று அந்த மருத்துவர் என்ன செய்யறாரு, அந்த நோயாளிகிட்ட சொல்லி அனுப்பினார் என்கிற அந்த சிறுகதையை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படியெல்லாம் ஒரு மனிதன் இருக்கவே கூடாது. முஸ்லீமாக இருந்து கொண்டு சோம்பேறித்தனப்பட்டு தம்முடைய வாழ்க்கையில நடைபோடக்கூடாது. நபிகளாரை எடுத்துக்கொண்டுகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நாம ஒரு 30 வயது 40 வயதுல சோம்பேறித்தனப்படக்கூடிய ஆட்களை பார்க்கிறோம். நபிகளாருடைய வயது 50 கடந்தும் கூட சுறுசுறுப்பாக நபிகளாருடைய வேலைப்பாடுகள் அமைந்திருந்தது. பத்ர் போர்க்களத்திற்கு செல்வதற்காக எல்லா சகாபாக்களும் ஒட்டகத்தை தயார் பண்றாங்க. அப்படி தயார் பண்ணா 300 பேருக்கு 100 ஒட்டகம் தான் இருக்கிறது. அப்ப ஒரு ஒட்டகத்துல 3 பேர் பயணம் செய்தால்தான் பத்ர் களத்தை அடைய முடியும். அப்படி ஒவ்வொரு 3 நபர்களுக்கும் ஒட்டகம் வழங்கப்படுகிறது. நபிகளாருக்கும் என்ன செய்து ஒட்டகம் வழங்கப்படுகிறது. நபிகளாரோடு சேர்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சகாபியும், அபு லுபாபா என்று சொல்லக்கூடிய இன்னொரு சகாபி என்ன செய்யறாங்க, 3 பேர் அந்த ஒட்டகத்துல பயணம் செய்யணும். 3 பேர் உட்கார்ந்து போக முடியாது, உட்கார்ந்தா ஒட்டகம் உட்கார்ந்துரும்.
2 பேர் உட்காரணும், ஒருத்தர் நடக்கணும். அப்ப அப்படி நடக்கிற பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட அந்த 2 சகாபாக்களும் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க நடக்க வேண்டாம், நீங்க உட்காருங்க, உங்களுடைய அந்த நேரம் வருகிற பொழுது நான் உங்களுக்கு சேர்த்து நாங்களே நடந்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை விட வலிமை குறைந்தவன் நான் இல்லை, உங்களை விட வலிமையில் அதிகமான வலிமை உடையவன். எந்த வயசுலங்க? 55 வயசுல. நபிகளார் அவர்கள் 40 வயதுல நபி பட்டம் கிடைக்கிறது. 10 வருஷம் மக்கா வாழ்க்கை. அதற்கு பிறகு 5 வருடம் கழித்துதான் பத்ர் போர்க்களம் ஏற்படுகிறது. அந்த 55 வயதுல அந்த 20 வயது இந்த இளம் சகாபாக்கள் 2 சகாபாக்கள் மத்தியில சொல்றாங்க, உங்களை விட வலிமையானவன் நான் தான், அதே போன்று உங்களை விட அதிகமான நன்மை சம்பாதிக்க வேண்டும் என்று என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய தரப்பு வருகிற பொழுது கீழே இறங்கி நடந்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுறுசுறுப்பாக தன்னுடைய வாழ்நாளை அமைத்து கொண்டதின் விளைவாக நபிகளாரை பார்த்தால் வயதான தோற்றம் அவங்களுக்கு தெரியாது. சகாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் அவங்களும் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு மதீனாவுக்கு வர்றாங்க. அப்ப மதீனாவில வரவேற்பதற்காக பல சகாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா மதீனாவுடைய அந்த முன்னாடி வந்து நிக்கிறாங்க. முன்னாடி வந்து நபிகளாரை வரவேற்பதற்காக நிக்கிறாங்க. மரத்துல ஏறி பாக்குறாங்க, தூரத்துல பாக்குறாங்க, காணல. பல நாட்கள் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு யூதர் பார்த்து தகவல் சொல்றாரு, நீங்கள் மதிக்கிற, நீங்கள் ஆவலாக இருக்கிற அவர் வந்து விட்டார், உங்களுடைய தோழர் வந்து விட்டார் என்று சொன்ன உடனே எல்லா சகாபாக்களும் என்ன செய்யறாங்க, வேகமா வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வும் அபூபக்கர் அவங்களும் வர்றாங்க. வந்து அபூபக்கர் அவங்க முதலாவதாக இறங்குறாங்க. இறங்கி என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட பேசுறாங்க. எல்லா மக்களும் என்ன செய்யறாங்கன்னா, அபூபக்கர் அவங்க தான் இறை தூதர், அவங்க தான் ரசூலுல்லாஹ் அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கர் அவங்களுக்கு சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி அவங்கள்ட்ட பேசுறாங்க. ஏனென்றால் நபிகளாரை விட அதிகமான வயது தோற்றத்துல அபூபக்கர் அவங்க தென்படுறாங்க. ஆனா உண்மையிலே வயசு அதிகம் யாருக்குன்னா ரசூலுல்லாஹ்க்கு தான் 2 வயசு அதிகம். அபூபக்கர் அவங்கள விட ரசூலுல்லாஹ்க்கு 2 வயசு அதிகம். ஆனா பார்த்தால் அப்படி தெரியாது. நபிகள் நாயகம் அவங்க சின்ன பையன் மாதிரி தெரிவாங்க. அபூபக்கர் அவங்க வயதான தோற்றத்துல தெரியுறாங்க. இவர் தான் ரசூலுல்லாஹ் அப்படின்னு பார்த்து அபூபக்கர் அவங்கள்ட்ட பேசுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான வெயில் தாக்கம் ஏற்படுகிறது. வெயில் அவங்களுடைய முகத்துல அடிக்குது. அப்ப அதை மறைப்பதற்காக தான் வைத்திருந்த கைக்குட்டையை எடுத்து நபிகளாருடைய தலை மேல வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை விரும்ப மாட்டாங்க. பல்வேறு சந்தர்ப்பங்களை அதை தடுத்திருக்கிறாங்க. அப்ப அப்படி வைக்கிற பொழுது சகாபாக்கள் எல்லாம் பார்த்து புரிந்து கொண்டார்கள், இவர் ரசூலுல்லாஹ் கிடையாது, ரசூலுல்லாஹ்ங்கிறவர் அவங்க உட்கார்ந்து இருக்கிறது தான். அப்படி என்ன செய்யறாங்க, நபிகளாருடைய அந்த உடல் தோற்றம் என்பது இளமையான தோற்றத்தோடு இருந்தது. ஏனென்றால் நபிகளார் அவங்க சுறுசுறுப்போடு தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு வேலைகளை செய்தார்கள். சகாபாக்கள் எந்த வேலையை செய்யறாங்களோ இறங்கி அந்த வேலையை இறங்கி செய்வாங்க. பள்ளிவாசல் கட்டணுமா, மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல கட்டுறாங்க, நபிகளார் தன்னுடைய கரத்தால கட்டுறாங்க. பல சகாபாக்கள் கற்களையும் மண்களையும் சுமக்கிறார்கள். நபிகளாரும் என்ன செய்யறாங்க, கற்களையும் மண்களையும் சுமந்து என்ன செய்யறாங்க, பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். நான் எவ்வளவு பெரிய மத தலைவர், நான் இறைவனுடைய இறை தூதர், இந்த நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி தலைவன், நான் எதற்கு கல் சுமக்க வேண்டும், நான் எதற்கு மண் சுமக்க வேண்டும் என்று ஒரு ஓரமாக அமர்ந்து கொள்ளவில்லை. நாம் அப்படித்தானே செய்வோம். நமக்கு வசதி வாய்ப்பு இருந்தால், நம்மிடத்தில் அதிகாரம் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், பள்ளிவாசலை அதை தூக்குவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. பள்ளிவாசலை கட்டுமான பணிக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம், நம்முடைய தகுதி என்ன, நாம் எப்படி இறங்கி செய்வது. ஆனா நபிகள் நாயகம் அவங்க நன்மையான சிறு நன்மையான காரியமாக இருந்தால் கூட சகாபாக்களோடு போட்டி போட்டு செய்வார்கள். சகாபாக்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே தன்னுடைய நடவடிக்கையை அமைத்து கொண்டார்கள். அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம எப்படி சுறுசுறுப்பா இருந்தாங்க. நம்ம என்ன செய்யறோம், ஒரு வேலை செய்வதற்கு நாட்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம், அப்புறம் செய்யறோம், அது உருப்படாது. எப்ப நம்ம நாளை தள்ளி போடுகிறோமோ ஒரு வேலையை அது செய்யலாம், அதற்கு இந்த நாள் தான் செய்யணும்னு அது இது கிடையாது, உறுதி கிடையாது. வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது, எப்ப வேண்டாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட வேலையை அப்புறம் செய்யலாம் அப்படின்னு தள்ளி போட்டு கடைசியில் என்ன செய்வாங்க, ரொம்ப தள்ளி போட்டுருவாங்க.
அதுக்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒருத்தர் டெய்லர் கடை வச்சிருக்காரு, துணியெல்லாம் தைக்கிறாரு. அப்ப அவரிடத்துல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, சட்டை தைப்பதற்காக பிட்டு துணியை கொண்டு கொடுத்து சட்டை தைங்க. அவரு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்கிறார், இந்த தேதியில வந்து வாங்கிக்கங்க. இவரு வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போனவர் அதை மறந்துட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு ஞாபகம் வருது, சரி அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு மறந்துட்டார். அதுக்கப்புறம் ஞாபகம் வருது, அப்புறம் வாங்கிக்கலாம். இப்படி தள்ளி போட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிப்போச்சு. இது பல்வேறு இடங்கள்ல நடந்திருக்கு இந்த சம்பவம். 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு ஞாபகம் வரல. அப்ப கூட வீட்டை சுத்தம் பண்றாரு, ஒரு ரசீத சீட்டை பாக்குறாரு. வீட்டை சுத்தம் செய்கிற பொழுதுதான் நம்ம என்னெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறோம், நம்முடைய வீட்டுக்காரங்க என்னெல்லாம் சேமிச்சு வச்சிருக்கிறாங்க, அதே போன்று நாம எதை மறந்தோம் என்பதெல்லாம் வீட்டை சுத்தம் செய்கிற பொழுது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி எல்லாம் தூசியெல்லாம் தட்டி பாக்குறப்ப ஒரு பேப்பர் கீழே விழுகுது. அந்த பேப்பரை எடுத்து பாக்குறாரு, அடடா சட்டை தைக்க கொடுத்தோமே அப்படின்ட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பில்லு வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே அவர் என்ன செய்யறாரு, ஒரு டவுட்ல ஒரு சந்தேகத்தோட அந்த டெய்லர் கடைக்கு போறாரு. உண்மையிலே சட்டையை வந்து வச்சிருப்பாரா அல்லது வேறு யாருக்காவது வித்திருப்பாரா? ஏன்னா ரொம்ப நாளாச்சா இல்லையா? அவர் என்ன செய்வாங்க, சில பேரு இனி வரவே மாட்டேங்கிற, நம்ம வேற யாருக்காவது வித்துறலாம் அப்படின்னு வித்துருவாங்க. அப்ப சட்டை இருக்குமா வித்திருப்பானா அப்படின்னு சொல்லி அப்படியே சந்தேகத்துல வர்றாரு. அந்த டெய்லர் கடையில கொடுக்கிறாரு. அவரு ரொம்ப ஆச்சரியப்படவெல்லாம் இல்லை. ஏன் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு, ஆச்சரியப்பண்ணுமா இல்லையா, கோவப்பண்ணுமா இல்லையா? அவர் என்ன செய்யறாரு, சர்வசாதாரணம் அந்த சீட்டை வாங்கிப்பா. ஏன்னா இதே மாதிரி உருப்படி இதே மாதிரி ஆட்கள் பல பேர் என்ன செய்யறான், 3-4 வருஷமா சட்டையை தைக்க கொடுத்து வாங்கிட்டு போகாத ஆட்கள் பல பேர் இருக்கிறாங்க. அப்ப ஆச்சரியப்படாம வாங்கி என்ன செய்யறாரு, உள்ள போய் தேடி பல கவர்கள் இருக்கு, அதெல்லாம் தேடி பார்த்து ஒரு கவர் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்து அவர் என்ன செய்யறாருன்னா, எல்லாம் தச்சாச்சு, ஜக்கா மட்டும்தான் போடாம இருக்கு, காஜா மட்டும்தான் போடாம இருக்கு, ஒரு வாரம் கழிச்சு வாங்க நான் போட்டு தர்றேன். அப்ப இவர் எவ்வளவு சோம்பேறியா இருக்கிறாரு, இதை விட அவர் என்ன செய்யறாரு, அதை விட சோம்பேறி. அப்ப இப்படி எல்லாம் ஆட்களை பார்க்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வேலையை ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் உடனே அதை செய்து விடுவார்கள். காலத்தை தள்ளி போட மாட்டாங்க, நேரத்தை தள்ளி போட மாட்டாங்க, உடனே என்ன செஞ்சிருவாங்க, அந்த வேலைகளை செய்து விடுவார்கள். சகாபாக்களையும் அப்படித்தான் ரசூல் என்ன செஞ்சாங்க, பயிற்றுவித்தார்கள். சோம்பேறித்தனமா இருந்துடாதீங்க, சுறுசுறுப்பா இருக்கணும். நபிகளார் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ள போனாலும் சுறுசுறுப்பு, வீட்டுல போய் என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. நபிகளாருக்கு வெளியில 1000 வேலை இருக்குது. பள்ளிவாசல் அமர்ந்திருந்தா பள்ளிவாசல்ல இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய உரை, அந்த வேலை. வெளியே வந்துட்டா நபிகளாருக்கு 1000கணக்கான வேலைகள். எதிரி நாட்டு தலைவர்கள் அவரை சந்திக்கணும், போர் கைதிகள் வருவாங்க அவங்களை சந்திக்க, போர்க்களத்துக்கு போகணும், தளபதியா போய் நின்று போரிட வேண்டும். அப்ப பல்வேறு வேலைகளை என்ன செய்வாங்க, ஒத்த ஆளா நின்று செய்வாங்க. அப்படி செய்தும் கூட வீட்டுக்குள்ள போனா நீட்டி நிமிந்து படுத்துட மாட்டாங்க. என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ள போனா மனைவிக்கு உதவியாக ஒரு சில வேலைகளை செய்வார்கள். ஆண்கள் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை நபிகளார் அவர்கள் செய்வார்கள். துணி தச்சு கொடுப்பாங்க. துணி ஓட்ட விழுந்து என்ன செய்வாங்க, அந்த துணியை தன்னுடைய கரங்களால் தைப்பார்கள். செருப்பு அவுந்திருந்த செருப்பு பிந்திருந்தால் அந்த செருப்பை தைப்பார்கள். இப்படி வீடுகளுக்குள்ளே செய்ய வேண்டிய சில வேலைகளை என்ன செய்வாங்க, ரசூல்லா செய்வார்கள். அப்ப இப்படி சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் நபிகளார் அவர்கள். இப்படித்தான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். சோம்பேறித்தனத்தை விட்டு ரசூல்லா பாதுகாப்பு கேட்கிறாங்க கையேந்தி. ஆனா நம்ம பார்க்கிறோம் பல்வேறு இடங்கள்ல சோம்பேறித்தனமுடைய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாங்க, வேலை செய்வதற்காக வர்றாரு. வேலை கேட்டு இன்டர்வியூ நடத்துறாங்க அந்த கம்பெனில. வேலையை கேட்டு வந்துட்டார். எனக்கு நீ வேலை போட்டு கொடுங்க, எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேன், அவ்வளவு சுறுசுறுப்பான ஆளு, எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு நீங்க எந்த ஒரு சம்பளமும் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறார். இது சொன்ன உடனே அந்த முதலாளிக்கு ஆச்சரியம், அந்த கம்பெனி ஓனருக்கு ஆச்சரியம். ஏன்னா சம்பளமே வாங்காம ஒரு தொழிலாளி வேலை செய்யறானே அப்படி ஆச்சரியப்பட்டு, சரி வாப்பா அப்படின்ட்டு என்ன செய்யறாரு, வேலைக்கு உறுதி பண்ணிட்டார், நீ வேலைக்கு சேர்ந்து வேலை செய்ய. அப்ப அந்த தொழிலாளி சொல்றாரு, ஆனா 2 கண்டிஷன், 2 கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் அந்த வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்னப்பா 2 கண்டிஷன், நீ அதை சொல்லு, நான் அதை நிறைவேற்றுறேன்
அப்ப அந்த மனிதர் சொல்ற, அந்த தொழிலாளி சொல்றாரு, நான் சாப்பிட்டா கொஞ்ச நேரம் தூங்குவேன், அவ்வளவுதானே. மத்தியானம் சாப்பிட்ற ஒரு மணி நேரம் 2 மணி நேரம், நான் 3 மணி நேரமே தூங்கு, அசருக்கு கூட எந்திரிச்சு வந்து வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது முதல் கண்டிஷன், சாப்பிட்டா தூங்குவேன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு கேட்கிறார். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, தூங்கி எந்திரிச்ச உடனே நான் சாப்பிடுவேன். வேலை செய்ய மாட்டான், சாப்பிடுவாரு தூங்குவாரு, தூங்குனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு சாப்பிடுவார், மறுபடியும் தூங்குவார், மறுபடியும் சாப்பிடுவார், மறுபடியும் தூங்குவார். இப்படி நீங்க இந்த கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு நீ சம்பளமே தர வேண்டாம், நான் வேலைக்கு சேர்ந்துடுறேன் அப்படின்னு நகைச்சுவையா ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. அப்ப இப்படி பல பேரை நம்ம பார்க்கிறோம். பல பேர் என்ன செய்யறாங்க, சம்பாதிக்கணும்னா உடல் உழைப்பு இருக்கக்கூடாது, ஆனாலும் சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிப்பதற்கு உண்டான வழிவகைகளை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு பல பேர் இருக்கிறாங்க. ஒரு கடையில ஒரு இளைஞர் என்ன செய்யறாருன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு முட்டாள் அப்படின்ட்டு அந்த கடையினுடைய முதலாளி சொல்றார். வர்ற போற ஆட்கள் எல்லாத்துட்டும் என்ன செய்யறாரு, இவன் தேர மாட்டாங்க, இவன் அறிவாளியே கிடையாது, இவன் மிகப்பெரிய முட்டாள் அப்படின்ட்டு என்ன செய்யறாரு, அந்த கடை முதலாளி தன்னிடம் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளியை பார்த்து சொல்றார். எப்படி சொல்றீங்க, நல்லா தானே பையன் வேலை பார்க்கறான், இப்ப பாருங்கன்னு சொல்லி அவருக்கு 10 ரூபா நோட்டு கையில எடுக்கிறார், 100 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டு கையில 50 ரூபாய் கையில வச்சிருக்காரு, 2 கையில, ஒரு கையில 10 ஒரு கையில 50. இதை காட்டி அந்த பையனை கூப்பிடுறாரு, டே தம்பிங்க வா, இதுல எது உனக்கு வேணும். நம்மளா இருந்தா என்ன செய்வோம், எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, 50 ரூபாயத்தை எடுப்பாங்க. இவன் என்ன செய்யறான்னா 10 ரூபா நோட்டை எடுக்கிறான். அப்ப எடுத்த உடனே அந்த முதலாளி என்ன செய்யறாரு, பாத்தியா எவ்வளவு பெரிய முட்டாள் பாத்தியா அப்படின்னு தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்றாரு. அப்ப இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த அந்த நண்பர் என்ன செய்யறாரு, வெளியே வந்து அவன்கிட்ட கேட்கிறாரு, ஏன்னா 50 ரூபா காட்டினா 50 ரூபாய் எடுக்க வேண்டியதானே, ஏன் 10 ரூபாய் எடுத்த. அப்ப அவன் சொல்றான், நான் 50 ரூபாய் எடுத்திருந்தா அதோட முடிஞ்சிருக்கும், 10 ரூபாயை எடுத்தனால அடுத்த தடவை என்ன செய்வான், என்னை முட்டாள் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த கையில 10 ரூபாய் இந்த கையில 50 ரூபாய் வச்சிருப்பாரு, நான் 10 ரூபாய் எடுப்பேன், மறுபடியும் 10 ரூபாய் எடுப்பேன், மறுபடியும் 10 ரூபாய் எடுப்பேன்ட்டு பல 100 தடவை நான் அந்த 10 ரூபாயை வாங்க முடியும். ஒரே தடவை 50 ரூபாய் எடுத்துட்டோன்னு வைங்க, சூதான ரொம்ப உஷாரா இருக்கிறானே, ரொம்ப புத்திசாலியா இருக்கானு என்ன செய்வான், யார்ட்டையும் சொல்லி காட்டுவதற்கு காசை நீட்ட மாட்டான். இப்படி எல்லாம் சுலபமாக சம்பாதிப்பதற்கு சோம்பேறித்தனம் பட்டு சுறுசுறுப்பு இல்லாம எப்படியாவது காசு சம்பாதிக்கணும், எப்படியாவது காசை பார்க்கணும் அப்படிங்கிற மக்கள் பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு முஸ்லிம் அப்படி இருந்து விடக்கூடாது. தகுந்த உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில அமைந்திருக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ஆனா இந்த சுறுசுறுப்புல நம்ம வேலை செய்வதை மட்டும் நம்ம குறிக்கோளா வச்சிருக்கிறோம். காலையில எழுந்திருப்பது குறிக்கோளா வைப்பது கிடையாது. காலையில 10 மணிக்கு எந்திரிச்சாலும் 10 மணிலிருந்து நைட்டு 12 மணி வரை உழைப்பது சுறுசுறுப்புங்கிறோம். ஆனா என்னை கேட்டா, இஸ்லாத்தை கேட்டால் 10 மணிக்கு எந்திரிப்பதே சோம்பேறித்தனம், காலையில 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டும், அதுதான் சுறுசுறுப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களா இல்லையா, மனிதன் தூங்கிய பிறகு அதிகாலையில ஷைத்தான் என்ன செய்வான்னா கழுத்துகள்ல 3 முடிச்சுகளை போடுவான். அவர் எந்திரிச்சா ஒரு முடிச்சு அவிழ்ந்துரும், ஒழு செஞ்சா ஒரு முடிச்சு அவிழ்ந்துரும், தொழுகைக்கு நின்றுட்டா 3வது முடிச்சு அவிழ்ந்துரும். அப்ப அவர் அந்த நேரத்தை, அந்த காலை நேரத்தை சுறுசுறுப்பாக அடைந்து கொள்வார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க எவ்வளவு நேரம் தூங்கி 9 மணிக்கு 10 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிச்சு நீங்க என்னதான் சுறுசுறுப்பாக வேலை செய்தாலும் இஸ்லாத்தின் அடிப்படையிலே அவர் சுறுசுறுப்பானவர் கிடையாது. 5 மணிக்கு எந்திரிப்பதுதான் சுறுசுறுப்பு. அந்த சுறுசுறுப்பு தான் உங்களை இன்னொரு கட்டத்திற்கு அழைத்து செல்லும். 8 மணிக்கு 9 மணிக்கு எழக்கூடிய வழக்கம் உடையவர்கள் உலகத்துல எதையுமே சாதித்தது கிடையாது, மறுமையில சாதித்ததும் கிடையாது. யார் 5 மணிக்கு எந்திரிக்கிறார்களோ, சூரியன் உதிப்பதற்கு முன்னால் யார் எந்திரிக்கிறார்களோ அவர்கள் தான் சாதனையாளர்களாக வரலாற்றில இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எந்திரிக்கக்கூடிய நேரம்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பல முதல்வர்கள் நம்ம பார்த்திருப்போம். அதெல்லாம் மிகப்பெரிய சிந்தனையாளர், அறிஞர், கலைஞர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அறிவியல் ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் எந்திரிக்கக்கூடிய நேரத்தை பாருங்க, 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, தூங்கலாம் 10 மணி வரையும் தூங்கலாம். 4 மணி 5 மணிக்கு எந்திரிப்பார், எந்திரிச்சு எல்லா செய்தி பேப்பரும் படிப்பார்.
படிக்க அவசியம் கிடையாது. மேனேஜர் தன்னுடைய பிஏட்ட சொல்லிட்டு அவர் படிச்சு என்ன செய்வார், பல விஷயங்களை சொல்லுவாரு, இவரே படிப்பார். அப்ப இன்றைய வரைக்கும் என்ன செய்யறாங்க, பல்வேறு இடங்கள்ல அவரை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அவர் செய்த அந்த சாதனை என்பது என்னது, தன்னுடைய வாழ்நாள்ல சீக்கிரமாக சூரியன் உதிப்பதற்கு முன்னாலேயே எழுந்திருத்து பல வேலைகளை செய்தார்கள். அந்த வேலை மிகப்பெரிய சாதனையாக மாறியது. எனவே இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் சுறுசுறுப்பாக சோம்பேறித்தனம் இல்லாமல் வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனிதர்களாக நம்மை இறைவன் ஆக்கி அருள்வானா என்று கூறி முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்புள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது என்பதை பற்றி உண்டான ஒரு சில விஷயங்களை அறிந்து கொண்டோம். இந்த சோம்பேறித்தனத்துல பல்வேறு செயல்பாடுகள் இருக்கிறது. அடுத்த மனிதர்களை குறை சொல்வதற்காக சில வேலைகளை செய்வாங்க. அதை எடுத்துட்டாலும் அதுவும் சோம்பேறித்தனம் தான். அப்படிப்பட்ட ஒரு வேலையை கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் நடந்த ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க. அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். 2 நண்பர்கள் ஒரு கட்டடத்துல ஒரு வீட்டை பிடித்து என்ன செய்யறாங்க, தங்கி இருக்கிறாங்க. வேலை செய்து கொண்டு 2 பேர் ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு திருமணம் ஆக போகுது. 10 வருஷம் 8 வருஷம் என்ன செய்யறாங்க, ஒரே பிளாட்ல 2 பேரும் நண்பர்கள் பழகி வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அந்த 8 வருடத்துல தன்னுடைய நண்பன் எப்படிப்பட்டவன் என்பதை பற்றி அந்த நண்பனுடைய மனைவியாக வரக்கூடிய பெண்ணுக்கு அறிவிப்பு செய்ய வேண்டும், எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக 8 வருஷமா என்ன செய்யறாருன்னா, இன்னொரு நண்பர் அவர் நகத்தை வெட்டுவார். கல்யாணம் ஆகக்கூடியவர் நகத்தை வெட்டுவார். வெட்டிட்டு என்ன செய்வார்னா குப்பையில போட மாட்டார், நகத்தை வெட்டி அப்படியே ரூம்ல போட்டுருவார். எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ அந்த இடத்துல நகத்தை வெட்டிடுவார். அப்ப அந்த நகை கங்கை எல்லா நகத்தினுடைய அந்த தோலை அந்த இதையெல்லாம் எடுத்து என்ன செய்யறாருன்னா அந்த நண்பர் சேமிச்சு வைக்கிறார். நண்பருக்கு தெரியாம என்ன செய்யறாரு, அவர் சேமிச்சு வைக்கிறார். கிட்டத்தட்ட 8 வருஷம் என்ன செய்யறாரு, அந்த நகத்தை சேமிச்சு வைக்கிறார். சேமித்து வைத்து விட்டு அவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய நண்பனுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய அந்த சூழல் வந்த உடனே திருமண பரிசாக என்ன செய்யறாருன்னா தன்னுடைய நண்பனுடைய மனைவிக்கு அந்த நகத்தை வைத்து ஒரு பொருளை செய்து அந்த பொருளை கொண்டு போய் கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே அதை பிரித்து பார்த்து அந்த பெண்மணிக்கு ஆச்சரியம், ஏன்னா ஒரு நகத்தால இவ்வளவு பொருளை செஞ்சிருக்காரு, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, உன்னுடைய கணவன் 8 வருஷம் என்ன செய்யறான்னா வீட்டுக்குள்ளே நகத்தை வெட்டி போட்டிருக்கிறான். சோம்பேறித்தனமா, அது வெளியே போய் வெட்டலாமா இல்லையா, வீட்டுக்குள்ளே வெட்டி இருக்கிறான். அதைத்தான் எடுத்து இவன் எவ்வளவு பெரிய சோம்பேறி என்று காட்டுவதற்காக நான் இதை செய்தேன். ஆனா உண்மையிலே சோம்பேறி 2 பேரும் தான். ஏன்னு கேட்டா, இவன் நகத்தை வெட்டி போட்டா அதை எடுத்து 8 வருஷமா சேமிச்சு வைக்கிறான்னா இவன் எவ்வளவு பெரிய சோம்பேறியா இருப்பான், எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான். உனக்கு வேற வேலை கிடையாதா? அப்ப அவன் 8 வருஷமா எப்ப நகை வெட்டுவான்னு பார்த்து நகை வெட்டக்கூடிய அந்த நகத்தை எல்லாம் எடுத்து சேமிச்சு வைக்கிறதா இருந்தா அது வாரத்துல மாசத்துல 2 நாள் வேலை போகும். அப்படி எல்லாம் சேமிச்சு வைத்து என்ன செய்யறான், இவன் சோம்பேறின் என்று அவன் காட்டுறான். ஆனா உண்மையில 2 பேரும் தான் சோம்பேறி. அப்ப இப்படி எல்லாம் சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு வழியை, ஒரு நடைமுறையை இஸ்லாமிய மார்க்கம் அழகாக நமக்கு சொல்லி தருகிறது. அதிகமான அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைவன்கிட்ட கையேந்தி, இறைவா கோழைத்தனத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் எனக்கு பாதுகாப்பு தருவாயாக என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அது போன்ற பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நாளை தினம் தொடர்ச்சியாக ஃபஜ்ர் தொழுகையிலே பங்கேற்கக்கூடிய மக்களாகவும் நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று கூறி ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானில்